as I was with Moses, so I will be with you. I will never leave you nor forsake you. Hallelujah. நான் உன்னை ஒருபோதும் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். Hallelujah. இந்த பூமியில அப்போ எல்லாம் நம்மளை கைவிடுவாங்க. சொந்தம் நம்மளை கைவிடலாம், நம்பிக்கிற நட்புகள் நம்மளை கைவிடலாம், நம்பி இருக்கிற ஜனங்கள் நம்மளை கைவிடலாம். ஆனா கைவிடாதவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். தேவ ஜனமே, இன்றைக்கும் இந்த தொலைக்காட்சியை பார்த்துக்கொண்டே நீங்க சொல்லலாம், பிரதர், நான் நம்பி இருக்கிற தந்தை தாய், நான் நம்பி இருக்கிற சகோதரா எல்லாம் என்னை கைவிட்டாங்க, எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் தனிமையா இருக்கிறேன், கஷ்டத்துல இருக்கிறேன், வேதனையில இருக்கிறேன் என்று நீ சொல்லலாம். தேவ ஜனமே, இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கர்த்தர் அண்டையில வாங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆண்டவர் கேட்கிறதெல்லாம் நம்முடைய உள்ளத்தை, இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அநேக நேரத்துல வார்த்தையில தான் நாம் பேசி ஜனங்களை சமாளிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில மாத்திரம் ஆண்டவர் இல்லை. ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறேன்னால், அநேக நேரத்துல வார்த்தையிலே பேசி சமாளிச்சு சொல்லுகிறோம், நான் இயேசுவை நம்புகிறேன், ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் எல்லாம் சொல்லுகிறோம். ஆனா நம்முடைய பர்சனல் லைஃப்ல வரும்போது நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல, ஒன்றும் இல்ல. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ பூர்ணமாய் அர்ப்பணித்து வந்தால் உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஒரு ஆயுதமும் செயல்படாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் கர்த்தர் அண்டையில வந்து அவருடைய சமூகத்தை வந்து தியானிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜபிக்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். தேவச்சனமே, நீங்க நினைச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் போது மனுஷன் ரூபத்தில் அவர் வந்து ஒருவருத்தருக்கும் சுகத்தை கொடுத்தார், விடுதலை கொடுத்தார், அநேக போதனைகளை போதித்தார், அவர் வார்த்தைகளை சொன்னார், அநேக பேர் சுகமானாங்க, விடுதலை ஆனாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல பார்க்கும்போது அநேக நேரம் அவர் என்ன பண்ணார்னா ஜெபத்துல தான் அவர் இருந்தார். அநேக நேரத்துல சீஷர்களை விட்டு அவர் மலை பகுதியில தனிமையான இடத்துல போய் பிதாவின் இடத்துல அழுது ஜெபிக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஏன்? அவர் ஆண்டவரும் இருந்தார், மனுஷனும் இருந்தார். அவர் ஏன் ஆண்டவரா இருந்தனால அவர் ஜெபத்தை செஞ்சிருக்கிறது தேவையில்லை. It was not necessary for God to pray. ஜெபம் தேவையில்லாத இருந்தது. ஆனாலும் ஆண்டவர், he was an example to us. அவரே ஜெபித்து பிதாவின் இடத்துல புதிய அபிஷேகத்தை பெற்றார். ஹல்லேலூயா. அவர் ஆன்சர்களை பெற்றார். இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கணும்னா நீங்கள் ஆண்டவருடைய பாதல போயிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். ஆண்டவரே, என்னை நீர் தொட வேண்டும், நீர் என்னை நிரப்ப வேண்டும் என்று நீங்க கேட்கும் போது நிச்சயமாய் சொல்லுகிறேன், அவருடைய அபிஷேகத்தின் வல்லமையால உன்னை நிரப்புவார். ஹல்லேலூயா.